பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 2 அதிகாரம் 20 மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். லூக்கா 2 அதிகாரம் 20 யோசேப்பும் மரியாளும் குடிமதிப்பு எழுதும்படி பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார்கள். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். தேவதூதர்கள் அவர்களை விட்டு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே மேய்ப்பர்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மேய்ப்பர்கள் கேட்டார்கள், கண்டார்கள், துதித்தார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனும் நமக்கு சொப்பனங்கள் மூலமாகவும் தரிசனங்கள் மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் மூலமாகவும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் அதாவது வசனத்தின் மூலமாகவும் பேசியிருக்கிறார். அவரால் நமக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் சொப்பனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகின்றன. இவற்றை நாம் கண்டிருக்கிறோம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எதுவும் நிறைவேறவில்லை என்று நாம் யாரும் எதையும் சொல்ல முடியாது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொன்ன அநேக காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறார். அவைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற கண்டு கொண்டிருக்கிற நாம் அவரை துதித்து கொண்டாடுகிறோமா? அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தர் நமக்கு சொன்னதை கேட்டு அவைகளை கண்டு அவரை துதித்து நாம் நாள்தோறும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்து நம்மையும் மகிழ்ச்சினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை நாங்கள் கேட்டு நீர் எங்களுக்கு சொன்னபடியே எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டு உம்முடைய நாமத்தை துதிக்கக்கூடிய மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் உம்முடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்று வாழ வேண்டும் என நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.